அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோம். லவங்கம் பட்டை போட்டிருக்கோம். லவங்கப்பட்டை போட்டோன்னே ஆனியன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், வெங்காயம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வெங்காயம் உப்பு போட்டோன்னே நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயா போட்டோன்னே நம்ம ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். காஷ்மீர் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். சேர்ந்து மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா குக்கர் மூடிக்கலாம். ஒரு 8 விசில் இல்லை 5 விசில் வரட்டும். பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 விசிலுக்கு நம்ம நல்லா வேக வச்சுருந்தோம். நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டெல்லில் நம்ம அமைச்சு பார்க்கலாம் வெந்துச்சான்னு. நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காய், முந்திரி, கொஞ்சம் பச்சை மிளகாய், சோம்பு போட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அது பாயா வெந்தோன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. குருமா மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு, பிரியாணிக்கு, நெய்ச்சோறுக்கு எல்லாருக்குமே போடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது ரெடி பண்ணதுக்கு இது மாதிரி தான் ரெடி பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். பாய் பாய்.